ॐ शब्दात्मिका सुविमलर्घ्यजुषां निधानम् उद्गीतरम्य पदपाठवतां च सम्मनाम् देवित्रयी भगवती भवभावनाय वार्ता च सर्वजगतां परमार्तिहन्त्री. நச்சூரோட வைதிக பாரம்பரியம் ஆரம்பித்தோம். அப்போ வேதம்னா என்னது தெரியணும்னு சொல்லிட்டு அதில் சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்கோம். அந்த எங்கே ஆரம்பித்தோம் அதை விட்டுட்டுலை, அதுக்கு வந்துட்டு இருக்கோம். சில பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சாதான் அதோட சுவாரஸ்யம், எங்கே எப்படி நிற்கிறது, என்ன விசேஷம், என்ன டிஃபரன்ஸு, என்னது இங்கே வசதியாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமானா அடிஸ்தானமான சில விஷயங்கள் தெரியணும். அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு இப்போ வேதம்னா என்னதுன்னு சொல்லி ஆரம்பித்த விஷயத்தில் ஒரு ஆஸ்பெக்ட் எடுத்து பேசுகிறோம்னு நினைக்கிறேன். வேதம்னா 3 ஆஸ்பெக்ட் சொல்லிட்டு ஆரம்பித்தோம். டெக்ஸ்ட் ஒன்று, டெக்ஸ்டோட மீனிங், அதானது பிரம்மாத்ம விஜானம். எல்லாத்துலேயுமே, எல்லா வஸ்துவிலையுமே, எல்லா ஜீவிகளிலையுமே நிறைஞ்சிருக்கிறது ஒரே ஒரு தத்துவம், அந்த பிரம்மம், ஒரே ஒரு ஈஸ்வரன் பகவான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு 2வது ஆஸ்பெக்ட். 2, 3 இதை தெரிஞ்சுகின்ற விதத்துல நடைமுறையில இருக்கிறது ஆச்சாரம். அதாவது இதை தெரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கணும். அது நடந்துக்கிறதுக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி நடந்துக்கணும் அப்படி நடக்கிறது அதுவும் இருக்கு. தெரிஞ்சுக்கிண்டுவா நடந்துக்கிற மாதிரி அந்த நடைமுறை. இதை தவிர அதை சரியா தெரிஞ்சுக்கணுமானா எந்த நடைமுறை ஈஸியா இருக்குமோ, ஒரு ராயல் பாத் மாதிரி எந்த ஒரு நடைமுறை சொல்லி வச்சிருக்காளோ அதுல பானா சௌகரியமா இருக்குமோ அதுதான் ஆச்சாரம். அந்த நடைமுறையில போனா, அந்த வழியில போனா ரொம்ப சுலபமா நமக்கு நம்மளோட கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்மளோட ஷார்ப் எட்ஜ்டு ஆன லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸை குறைச்சிக்கிண்டு நல்ல ஒரு பெபிள் மாதிரி நம்மளை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். அப்படி நமக்கு பிரம்மாத்ம விஞ்ஞானம் தெரியும். அதுக்கு தகுந்த ஒரு நடைமுறை ஆச்சாரம், இது 3 சேர்ந்திருக்கணும்னு சொல்லி ஆரம்பித்தோம். அதுலேயே சில காலங்களில், சில தேசங்களில் ஏதாவது ஒரு ஆஸ்பெக்டுக்கு இல்லாட்டா 2 ஆஸ்பெக்டுக்கு ஜாஸ்தி ஃபோக்கஸ் கொடுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி வச்சோம். இன்னைக்கு திருப்பவும் அதில் ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்டை கொஞ்சம் பேசுகிறோம்னு நினைக்கிறேன். அதாவது டெக்ஸ்ட்னு சொன்னோம். ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம், இதெல்லாம் 4 வேதங்கள் சொல்லிட்டு இருக்கோங்க. இதுல அந்த சான்ஸ்கிரிட்ல இருக்கிற டெக்ஸ்ட் இருக்கே, அதுதான் வேதங்கிறது சொல்லுறது. இப்போ பிரம்மாத்ம விஞ்ஞானம் சொல்லி எல்லா அங்கேயும் ஒரே ஒரு பொருள், தமிழ்ல சொன்னா அது வேதம் ஆகாது. இப்போ நான் அக்னிய ஸ்தோத்திரம் பண்றேன், அப்படித்தானே ரிக்வேதம் ஆரம்பிக்கிறது. அக்னிம் ஈழே புரோஹிதம், அக்னிம் ஈடே, அக்னிம் ஈழே, நான் வன்னிம் வந்தே புரோஹிதம்னு சாதாரணமான சம்ஸ்கிருதத்துல சொன்னா அது வேதமாகாது. பின்ன என்னது வேதமாகும்? அந்த டெக்ஸ்ட் எப்படி சொல்லி வச்சிருக்காளோ, எந்தெந்த பதங்கள் எந்தெந்த ஆர்டர்ல, எந்தெந்த ஆக்சென்ட்ல, எந்தெந்த இன்கன்டேஷன்ல, எந்தெந்த நியமங்களோட சொல்லி வச்சிருக்காளோ அந்த டெக்ஸ்ட், புக்கல்ல டெக்ஸ்ட், அந்த பாடம், அதுதான் வேதமாகும். அப்போ அதை அந்த ஆஸ்பெக்ட், அந்த டெக்ஸ்ட்ங்கிற ஆஸ்பெக்டை கொஞ்சம் பேசுவோம். டெக்ஸ்ட்ங்கிற போது அது எழுத்து இல்லை, புஸ்தகம் இல்லை. இப்போ ராமா
ங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. நம்ம ஸ்கிரிப்டில் எழுதி வச்சோம்னா நிறைய ஸ்கிரிப்ட் இருக்கு. தமிழ்ல எழுதலாம், மலையாளத்தில் எழுதலாம், தேவநாகரத்தில் எழுதலாம், கிரந்தத்தில் எழுதலாம். இதெல்லாம் எழுத்தே ஒழிய வார்த்தையாகாது. ராமான்னு நம்ம சொன்னோமானேக்கால் அது வார்த்தையாகும், அது சப்தமாகும், அது டெக்ஸ்ட் ஆகும். அதுக்குத்தான் வாக்கு சொல்லுவா. எழுத்துக்கு வாக்கு சொல்ல முடியாது. அந்த வார்த்தைய ரெப்ரசன்ட் பண்ற ரேகா விநியாசம். இட்ஸ் ஓன்லி a scribbling, only a picture denoting that particular word. வேர்ட் ஆகாது. எழுத்து எப்பவுமே வேர்ட் ஆகாது, வார்த்தையாகாது, வாக்காகாது. சொன்னாத்தான், சொல்லுதான் வாக்கு. அந்த சொல்ல ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபிகர், ஒரு பிக்சர், ஒரு ரேகா விநியாசம், இதுதான் எழுத்து. அப்போ எழுத்து சப்தம் கிடையாது, புஸ்தகமும் சப்தம் கிடையாது, சொன்னதுதான் சப்தம். அந்த சப்த ராசி தான் வேதம். வேதம்னா டெக்ஸ்ட் சொன்னாமே, சப்த ராசி, சப்தத்தோட கூட்ட, கலெக்ஷன் ஆஃப் pronunciations, collection of words. அப்போ சும்மா சப்த ராசி சொன்னா போருமா? போராது. அதுக்கு நிறைய நியமங்கள் சொல்லி வச்சிருக்கா. அந்த நியமங்களோட எந்தெந்த நியமங்கள் சொல்லி வச்சிருக்காளோ, எப்படி எப்படி சொல்லி வச்சிருக்காளோ அப்படியே சொன்னாதான் அதுக்குத்தான் வேதம்னு சொல்லலாம் ஒழிய அதே வாக்குகளை வார்த்தைகளை நமக்கு தோதின மாதிரி சொன்ன மியூசிக்கலாவோ சாதாரண நம்ம சொல்ற மாதிரியோ லோகத்துல பேசுற மாதிரியோ பேசினா அது வேதமாகாது. அப்போ அதுல ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. இப்படித்தான் சொல்லணும், இப்படி சொல்லப்படாது, நியமங்கள் சொல்லி வச்சிருக்காங்க. அந்த நியமங்கள் ரெண்டு தரத்துல வரும். ஒண்ணு உச்சாரணம் ரொம்ப சுத்தமா இருக்கணும். சம்ஸ்கிருதம்ங்கிற லாங்குவேஜே அது தேவ பாஷைங்கிற. தேவ பாஷைன்னா தேவாளுக்கு மாத்திரம் பேசக்கூடிய பாஷை. என்ன தேவாளுக்கு தமிழ்ல மலையாளத்துல சொன்னா தெரியாதோ அப்படின்னு கேட்பா. தேவாளுக்கு அதுவும் தெரியும். ஆனா தேவாள்கிட்ட பேசுறதுக்கு நம்ம தேவாளோட லெவல்ல வசறதுக்காக நம்மளோட மனசு சரீரம் எல்லாத்தையுமே ஒரு ரிஃபைன்ட் லெவலுக்கு கொண்டு போகிறோம். அப்போ தப்பித்தவறி எங்கேயாவது கீழே போகாக்கி இருக்கிறதுக்காக நம்மளோட லாங்குவேஜையும் ஒரு ரிஃபைன்ட் லெவலுக்கு கொண்டு போய் அப்படியே அந்த ரிஃபைன்டு லாங்குவேஜ்லேயே பேசணுங்கிறதாக நம்ம தேவாளோட ஸ்தரத்துக்கு லெவலுக்கு உயர்றதுக்காக சம்ஸ்கிருதம்ங்கிற ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ் அப்படின்னு வச்சுக்கிறோம். அதுக்கு ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ்னு வச்சுக்கிறோம். அப்படி அதுதான் பேசணும்னு அப்படின்னு நிறைய சொல்லிருக்கு. யாகத்துல தீட்சை பண்ணினா அதுக்கப்புறம் சம்ஸ்கிருதத்துல தான் பேசணும்னு அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பா எஜமானுக்கு. தீட்சை பண்ணினா எஜமானுக்கு இனிமே நீ பேசுறதானாக்கால் சம்ஸ்கிருதத்துல தான் பேசணும். ஏன்னு கேட்டா, நீ இப்போ தேவாலோட லெவல்ல வசந்திருக்காய், அந்த லெவல்லயே நீ நிக்கணுமானா இந்த பாஷையை பேசணும், இந்த லாங்குவேஜ் பேசணும். இப்போ இந்த லாங்குவேஜுக்கு என்ன வசதினா ரொம்ப ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ் இருக்கு எல்லாத்துக்குமே. அதனாலே அது டெட் லாங்குவேஜ் சொல்றா. டெட் லாங்குவேஜ்னா அது மாற்ற முடியாத அப்படியே இருக்கிற மாதிரியே இருக்கு. அதனால யாரும் யூஸ் பண்ணாததுனால டெட் லாங்குவேஜ் சொல்றா. ஆனா அந்த டெட் லாங்குவேஜ் சொல்றதுல ஒரு பாசிட்டிவ் இது இருக்கு. லைவ் லாங்குவேஜஸ்ல எல்லாமே நிறைய சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கு. மீனிங்க்கு சேஞ்சு, உச்சாரணத்துக்கு சேஞ்சு, நிறைய சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கும். அது ஃப்ளெக்சிபிளா இருக்கும். இது அப்படி சேஞ்சஸ் வராது. ரொம்ப ரிகரஸா இருக்கிற லாங்குவேஜ், அது ரிஃபைன்ட் லாங்குவேஜ், ஒரு லெவல் மேலையா இருக்கு, ஹியூமன் லெவல்ல இருந்து கொஞ்சம் மேலையா இருக்குங்கிறதாக. அதனால அதுக்கு ரூல்ஸ் நிறைய இருக்கு. ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண நம்ம ரூல்ஸை. அதுல சம்ஸ்கிருதத்துல அக்ஷரத்துக்கு அக்ஷர சுத்திக்கு ரொம்ப பிராதானியம் இருக்கு. எல்லா லாங்குவேஜஸ்லயும் உண்டு. அக்ஷரத்தை கொஞ்சம் தப்பு தவறா மாறுதலா நம்ம சொன்னோம்னாக்கா மீனிங் மாறி போயிடும். மத்தியம் சொன்னா நடு,
மிடில் பார்ட் அர்த்தம். மத்தியம் ட்ரிங்க், கள்ளு, இன்டாக்சிகேட்டிவான ட்ரிங்க் அப்படின்னு அர்த்தம். அப்போ மத்தியம் சொல்றதுக்கு மத்தியம் சொன்னா அர்த்தம் மாறி போகுது. இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்லயுமே ப்ரொனன்சியேஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றவா அழகா பாஷை ஹேண்டில் பண்ணப்பட்டவா பண்ணுவா. சான்ஸ்கிரிட்ல ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொல்லிருக்குது, அப்படிதான் சொல்லணும். உச்சாரணத்துக்கு ரொம்ப பிராதானியம் இருக்கு. உச்சாரணம் மாறி போனா அந்த ஒரு அக்ஷரத்தை எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லாட்டா டிஃபரன்ஸ் ரொம்ப கல்ஃப் ஆஃப் டிஃபரன்ஸ் வந்து விடுது. எதுல? மீனிங்ல நமக்கு கிடைக்கிற இம்பாக்ட்ல டிஃபரன்ஸ் வந்து விடும். அப்போ உச்சாரணம் ரொம்ப சுத்தமா இருக்கணும். அக்ஷரத்தோடு உச்சாரணம் சுத்தமா இருக்கணும். போராது. வேதிக் சான்ஸ்கிரிட் சொல்றது கிளாசிக்கல் சான்ஸ்கிரிட்ல இருந்து, சாதாரண சம்ஸ்கிருத பாஷையில இருந்து, சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ்ல இருந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. கொஞ்சம் நல்லாவே டிஃபரெண்டா இருக்கு. அதுல இருக்கிற சில வார்த்தைகள்லாம் நமக்கு புரியாது. அது வர்பா, நவுனா, அட்ஜெக்டிவா என்னதுன்னே புரியாது. அது இருக்கட்டும். இன்னொரு டிஃபரன்ஸ் ரொம்ப நம்ம ശ്രദ്ധിக்க வேண்டியதான ஒரு டிஃபரன்ஸ் என்னதுன்னா, ஸ்வரம் இருக்கு. வேதிக் லாங்குவேஜுக்கு என்ன இருக்கு? ஸ்வரம் இருக்கு. ஒரு ஆக்சென்ட் இருக்கு. அந்த ஆக்சென்ட்ல சொன்னா அதுக்கு மீனிங் ஒன்னா இருக்கும். அந்த ஆக்சென்ட் டிஃபர் ஆச்சுன்னா அதோட மீனிங் மாறி போயிடும். இந்த ஸ்வரம், எதுக்கு ஸ்வரம் இருக்கு? ஓரோ வார்த்தைக்கும் ஸ்வரம் இருக்கு. அதுலயே ஓரோ வார்த்தைக்கும் நம்ம சான்ஸ்கிரிட்ல சொல்றோம், ஓரோ வார்த்தையும் வேதிக் லாங்குவேஜ்ல வந்தா அந்த சான்ஸ்கிரிட்ல அதுக்கு நியதமான ஒரு ஸ்வரம் இருக்கு, நேச்சுரலான ஒரு ஸ்வரம். சிலப்போ அது மாறும், அர்த்தம் மாத்தி சொல்லமான ஸ்வரம் மாறும். அப்போ நியதமான ஒரு நேச்சுரலான ஒரு ஸ்வரத்துல இருக்கிறத அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இப்படி ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஸ்வரம் இருக்கு, அர்த்தம் இருக்கு. இப்படி சொல்ற போது எல்லா வேதங்கள்லயும் எல்லா வார்த்தைக்கும் ஒரே மாதிரி இருக்குமா? யூனிஃபார்மா ஒரே ஸ்வரம் இருக்குமா கேட்டா இல்லை. ஒவ்வொரு வேதத்துக்கும் தனிப்பட்ட முறையில ஸ்வரங்கள் இருக்கு. இதெல்லாம் எங்க சொல்லி வச்சிருக்கா? இப்படி தெரியலாம். இது கேட்கிற போது ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லா வேதத்திலையுமே 4 பார்ட் இருக்கிறதாக சாதாரணமா நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். இப்படி சம்ஹிதை, ஆரண்யகம், பிராமணம், உபனிஷத்து, இப்படி 4 பார்ட் இருக்கிறதாக தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா ரொம்ப ஈஸியா சொல்ற மாத்திரமல்ல, பழைய சம்பிரதாயத்துல வேதங்களையும் வேதங்கள் ஒட்டி இருக்கிற கிரந்தங்கள்லையும் எந்த சம்பிரதாயம் மிச்சம் இருந்தாலோ அந்த சம்பிரதாயத்துல பார்த்தா இந்த கிளாசிபிகேஷன் இஸ் ஒன்லி டூஃபோல்டு. ரெண்டா தான் வகுத்திருக்கா வேதத்தை. ஒரு வேதத்தையும் ரெண்டா வகுத்திருக்கா. மந்திரம் ஒரு பாகம், இன்னொரு பாகம் பிராமணம். மந்திர பிராமணயோகோ வேத நாமதேயம். மந்திரங்கிறதுக்கு சாதாரண சம்ஹிதை சொல்லுவா. அது மாதிரி பிராமணங்கிறதுக்கு சாதாரணமா சாக்கை சொல்லுவா. அப்ப சம்ஹிதையும் சாக்கையும். சம்ஹிதை சொன்னா அந்த வார்த்தைக்கு காம்பினேஷன், கம்பைன் பண்ணினது, கம்பைல் பண்ணினது அப்படின்னு அர்த்தம். வார்த்தைகளெல்லாம் சேர்ந்து கம்பைன் பண்ணி சேர்ந்து மாலையா இருக்கும். நமோ ஹிரண்யபாகவே சைனான்யே திசாம் சபதயே நமோ நமோ விருக்ஷேப்யோ ஹரிகேஷேப்ய பசூனாம் பதயே நமோ நமஸ் பிஞ்சராயா போயிட்டே இருக்கும். நமஹ ஹிரண்யபாகவே சேனான்யே திசாம் ச பதயே நமஹ. அப்படி இருக்க தனித்தனி வார்த்தைகளை சேர்த்து கம்பைன்டா இருக்கும், கம்பைன் ஃபார்மில் இருக்கும். இப்படி ஒரு விதமா சொல்லலாம் சம்ஹிதைக்கு அர்த்தம். இன்னொரு விதமா சொன்னா கம்பைலேஷன், சமாகாரம் பண்ணது, சேர்த்து வச்சது. நிறைய மந்திரங்கள் தனித்தனியா கப்லெட் மாதிரி
2 லைன் இருக்கிற ஒரு இதுக்கு ஒரு பத்தியம்னோ ஒரு வார்த்தைன்னோ ஒரு சென்டென்ஸ்னோ என்னவோ சொல்லிக்கோங்க, அதுக்கு என்ன சொல்லுவா? ருக்கு சொல்லுவா, இல்லாட்டா மந்திரம் சொல்லுவா. 2 லைன் இருக்கும். அந்த 2 லைன் இருக்கிற மந்திரங்கள், இந்த மாதிரி நிறைய மந்திரங்கள் இருக்கும், அதை சேர்த்து வச்சது சம்ஹிதை. மந்திரங்களோடு சமாஹாரம் சம்ஹிதை. சம்ஹிதை ஒரு பார்ட்டு வேதத்துக்கு, ஒரு டிவிஷன். இன்னொரு டிவிஷன் பிராமணம். பிராமணம் சொல்றது அப்படி இருக்காதா, சேர்ந்து இருக்காதா கேட்டா சேர்ந்து இருக்காது. அது சென்டென்ஸா இருக்கும். பிரம்மசந்தத்தம் தன்மே ஜின்வதம் க்ஷத்ரகம் சந்தத்தம், அப்படி போயிட்டே இருக்கும். சின்ன சென்டென்ஸா போயிட்டே இருக்கும். இது நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு பிராமணம் எப்படி இருக்குன்னு சொன்னோம். ஆனா பிராமணங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் பிரம்மத்தோடு வியாக்கியானம். பிரம்மம்னா மந்திரம். அப்போ மந்திரம் போர்ஷன்ல இருக்கிற, சம்ஹிதா போர்ஷன்ல இருக்கிற மந்திரங்களோடு வியாக்கியானம், கமெண்ட்ரி ஆக்கம் பிராமணங்கள். யாகத்துல மந்திரங்களை எப்படி யூஸ் பண்ணணும், மந்திரங்களுக்கு என்ன அர்த்தம், இதெல்லாம் பேசப்பட்ட வேதிக் டெக்ஸ்ட். அதுக்கு என்ன பேரு? பிராமணம் இல்லாட்ட சாக்கை. இந்த பிராமணம் சம்ஹிதை சாக்கைங்கிறது இந்தியாவில் எல்லா ரீஜியன்லயும் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. இந்தியாவிலேயே எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி சொல்றதையும், கேரளாவில் ரொம்ப ஓல்டு ஏன்ஷியன்ட் ட்ரெடிஷன் இப்பவும் இருக்கிறதுனால அவளோட பேச்சுக்கள் விவகாரங்கள் எல்லாம் டிஃபரெண்டா இருக்கும். அவ கூட பிராமணங்களுக்கு சாக்கைன்னு தான் சொல்றான். பிராமணம் போஷனுக்கு சாக்கை சொல்றான். சம்ஹிதைக்கு அவ சங்கதை சொல்லுவா. மலையாளத்துல சம்ஹிதாங்கிற சான்ஸ்கிரிட் வேர்டுக்கு மலையாளத்துல சங்கதா. அப்போ இப்போ இதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு வந்தோம். இந்த ஸ்வரத்தோடும் உச்சாரணத்தோடும் நியமங்கள், அதை பத்தி சொல்ற போது இதை சொன்னோம். மந்திரம்னும் பிராமணம்னு 2 பார்ட் இருக்கு எல்லா வேதத்துக்கும். இதுல மந்திர பார்ட்ல தான் இந்த நியமங்கள்லாம் ரொம்ப ஹார்ட் அண்ட் ஃபாஸ்டா இருக்கு. பிராமண பார்ட்ல அத்தனை ஹார்டா இல்லை. அது சொல்றத ஒரு விஷயம் கூட நம்ம தெரிஞ்சுக்கணும். பிராமணங்கள் இன்னைக்கும் எல்லா இடத்தையும், இந்தியாவில் எல்லா இடத்துலயும் எல்லா வேதங்களுக்கும் பிராமணங்கள் பைகாட்டா சொல்லிட்டு இருக்கிற சம்பிரதாயம் இல்லை. கிருஷ்ணயஜுர் வேதத்துல தைத்திரிய பிராமணத்துக்கு மாத்திரம்தான் நிறைய இடங்கள்ல இப்பவும் பைகாட்டா சொல்லியிருக்கா. வேத பரீட்சையில அது கூட பரீட்சையில வைக்கிறா, அது பாஸ் ஆகிறா. எல்லாருக்கும் அதுவும் தெரியும், சம்ஹிதையும் தெரியும், பிராமணம் தெரியும். எல்லாருக்கும் தானே நம்ம அழகா அத்தியனம் பண்ணவளுக்கு. மற்ற வேதங்கள்ல எல்லாம், ருக்வேதத்துல எல்லாம் கௌஷீதகம்னும் ஐத்தரேயம்னு 2 பிராமணம் இருக்கு. அதை யாரும் பைஹாட் பண்றது இல்லை, நம்பூரிகள் கூட பைஹாட் பண்றது இல்லை. சம்ஹிதா அழகா பைஹாட் பண்ணி ஜோரா வச்சுட்டு இருக்கா. இது மாதிரி சாமவேதத்துக்கு 8 பிராமணம் இருக்கு. இப்போ சமீப காலத்துல 8 பிராமணம் எல்லாம் சொல்லப்பட்டவா இருக்கா சொல்றான். ஆனா 8 பிராமணம் சொல்றது அந்த எல்லாரும் பைஹாட்டா சொல்லி இந்த சாமவேதம் சொன்னா பூர்ணமா இது எல்லாம் தெரிஞ்சவாங்கிற ஒரு இது நடு மத்திய காலத்துல இருக்கல. இப்ப அது ரிவைவ் பண்ணி வந்திருக்கு. அதர்வ வேதத்துலயும் இது மாதிரி கோபதம் ஒரு பிராமணம் இருக்கு, கோபதம். அதுவும் பைஹாட்டா சொல்றது இல்லை. அதர்வ வேத சம்ஹிதையே நின்று போயிருந்தது. இப்போ மகாபிரிவாளோடு நிதாந்தமான சிரமத்துல மகத்காரியம் பண்ணினாவா. அதுல அதர்வ வேதம் இன்னைக்கு நின்றுட்டு இருக்கு. நிறைய பிரச்சாரம், நிறைய சொல்லப்பட்டவா நிறைய இருக்கா. இப்ப எதுக்கு இது சொல்லின்னு வந்தோம்? இந்த ஸ்வர நியமங்களும் உச்சாரண நியமங்களும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா மந்திர போர்ஷன்ல தான் இன்னும் ஸ்ட்ரிக்டா இருக்கு. அதுல ஸ்ட்ரிக்டா இல்லைன்னல்ல, அதை விட இதுல டெக்ஸ்டுகள்லாம் நிறைய புறப்பட்டு இருக்கு. நிறைய புக்ஸ், ஒர்க்ஸ் இதுக்காக, இதை அழகா வச்சுக்கிறதுக்காகவே சில ஒர்க்ஸ் எல்லாம் புறப்பட்டு இருக்கு. வேதத்தை அழகா தெரிஞ்சுக்கிறதுக்கும், வேதத்தை சொன்ன விஷயத்த அழகா நடந்துக்கிறதுக்கும், வேதத்தை அழகா தெரிஞ்சுக்க நடந்துக்க, இந்த வேதிக் டெக்ஸ்ட்லயே அப்பெண்ட் பண்ணி 6 டெக்ஸ்ட் வச்சிருக்கா. 6 டிசிப்ளின்ஸ், 6 நாலேஜ் சிஸ்டம்ஸ். சிக்ஷா, வியாக்கரணம், சந்தः, நிருக்தம், ஜோதிஷம், கல்பம். இதுல
வேதத்தை அழகா சொல்லறதுக்கு 2 வேதாங்கங்கள் நம்மளை ஹெல்ப் பண்றது. சிக்ஷையும் வியாக்கரணம். சிக்ஷா வியாக்கரணம். சிக்ஷாச்சனா ஃபானட்டிக்ஸ். இந்த அக்ஷரங்கள்லாம் எங்கேருந்து புறப்படணும், எங்க ஏர் கண்ட்ரோல் பண்ணணும், நாக்கோட அத்தம் மேல தொடரணுமா, நாக்கோட சுண்ட மூடணுமா, எங்க தொடரணும், எப்படி வரணும், ஏற எங்க கண்ட்ரோல் பண்ணி எப்படியெல்லாம் ரிலீஸ் பண்ணினா எப்படி அக்ஷரம் கரெக்டா வரும்ங்கிறதெல்லாம் சொல்லப்பட்ட ஃபானட்டிக்ஸ். அதுதான் சிக்ஷா. நிறைய சிக்ஷா கிரந்தங்கள் இருக்கு. பாணிய சிக்ஷா, நாரத சிக்ஷான்னு எல்லாம் சிக்ஷா கிரந்தங்கள் இருக்கு. அது ஃபானட்டிக்ஸ் சொல்றது. ரொம்ப பிரசனமான நியமங்கள் இருக்கு. எப்படி சொல்லணும் அப்படிதான் சொல்லணும். ஒவ்வொன்றுக்கும் உதாரணம் கூட சொல்லி வச்சிருக்கு. நல்ல இடத்து கீர்னா எப்படி சவுண்டு வருமோ அது மாதிரி சொல்லணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இந்த மாதிரி சொல்லணும். அது இந்த மாதிரி சொல்லணும்னு மாத்திரமல்ல, இந்த மாத்திரை இத்தனை காலம் அந்த டைம் மெஷர், இவ்வளவு டைம் மெஷர் கரெக்டா இருக்கணும், அப்படிதான் சொல்லணும்னு ரூல் வச்சிருக்கா. இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். எப்படின்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஸ்வரம் இருக்கு சொன்னோம். இந்த ஒவ்வொரு வார்த்தையும் சேர்ந்து வரும்போது, சம்ஹிதா பண்ற போது, சந்தானம் பண்ற போது சேர்த்து வச்சா அதுதானே சம்ஹிதை. நமஹ தே ருத்ரா மன்யவே உதோ இதி தே இஷவே நமஹ. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஸ்வரம் இருக்கு. நமஹ தே சேர்த்து வச்சா நமஸ்தே. இந்த தேன்னு கீழே இருந்து இப்ப எங்க போயிடுத்து, மேல போயிடுத்து. ருத்ரான்னு சொன்னோம். சேர்த்து வச்சா நமஸ்தே ருத்ர மன்யவே, நமஸ்தே ருத்ரா அங்க நிற்கிறது. அப்போ இந்த வார்த்தைகள் சேர்ற போது ஸ்வரங்களுக்கும் நியமம் அதெல்லாம் சேர்ந்துக்கும். அதுல வித்தியாசம் வரும், டிஃபரன்ஸ் வரும். டிஃபரன்ஸ் வரும்னா சேர்ற போது டிஃபரன்ஸ் இருக்கு, அதுக்கு ரூல் இருக்கு. ரூல் படி அழகா அப்படியே தான் சொல்லணும். நேச்சுரலா இருந்த ஸ்வரம் மாறி இன்னொரு ஸ்வரம் வருது. ஆனா தெர் இஸ் ஹார்ட் ரூல். அது வியாக்கரணத்திலையும் இருக்கு, அதாவது ப்ரொனவுன்ஸ் பண்றதுல ஸ்வரத்திலையும் இருக்கு, இந்த அக்சென்ட்லையும் இருக்கு. அந்த வார்த்தைகள் சேர்றது அதுல சில டிஃபரன்ஸ் எல்லாம் வராது. வியாக்கரணத்திலையும் இருக்கு. அது எப்படி? அது நமஹ தே, நமஹ உள்ளது நமஸ்தே நாச்சு, நஹ உள்ள விசர்க்கம் போய் சு நாச்சு. இது ஆர்டினரி சான்ஸ்கிரிட்லயே இருக்கு, வேதிக சான்ஸ்கிரிட்ல இருக்கு. அப்ப இந்த வியாக்கரணமும் ஸ்வரவும் இது ரெண்டும் தெரியணும். இப்ப சிக்ஷையும் தெரியணும். எப்படி எங்கேருந்து வார்த்தைகள் எப்படி சொல்லணும், எப்படி இருக்கணும், இதெல்லாம் தெரியணும். இதை சொல்லக்கூடிய கிரந்தங்கள் பிராதிசாக்கியம் அப்படின்னு கிரந்தங்கள் இருக்கு, டெக்ஸ்டுகள், புக்குகள். பிராதிசாக்கியம், பிராதிசாக்கியம்னா தனித்தனி ஒவ்வொரு வேத பிரான்ச்சுக்கும். இப்ப தைத்தரியம்னு ஒரு பிரான்ச்சு, அதுக்குன்னே தனிப்பட்ட முறையில ரூல்ஸ் இருக்கு. எப்படி வியாக்கரணம் வரும், எப்படி ஸ்வரம் சொல்லணும், எப்படி சந்தி பண்ணணும், எல்லாத்தையும் சொல்லப்பட்ட புக்கு. இது மாதிரி ருக்வேதத்திற்கு ருக்வேத பிராதிசாக்கியம், சுக்லயஜுர்வேதத்திற்கு வாஜசனேய பிராதிசாக்கியம், அதர்வவேதத்திற்கு இருக்கு ருக் தந்திரம். இப்ப இது ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லி வச்சிருக்கா. சொல்லி வைக்கிறது மாத்திரமல்ல, இதை அழகா காப்பாற்றிட்டு வந்திருக்கா. 1000 ஆண்டுகளா அழகா காப்பாற்றிட்டு வந்திருக்கா. இது இந்த ஸ்வரம் இருக்கே, ஸ்வரம் மீனிங்கை கவர்ன் பண்றது, கண்ட்ரோல் பண்றது. ஸ்வரம் மாறினா மீனிங் மாறி போயிடும். உதாரணமாக மா ஒரு வார்த்தை, இப்ப நான் மா சொன்னேன், இதுக்கு ஒரு ஸ்வரம். இப்படி சொன்னா அது டோன்ட் நெகேட் பண்றது, பண்ணாதே சொல்றது. அதே வார்த்தைய இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? அப்போ இதுக்கப்புறம் ஹிம்சின்னு ஒரு வார்த்தை வச்சுக்கோ, கொல்லு. அப்போ ஃபர்ஸ்ட் முதல் சொன்ன மாதிரி சொன்னா மா ஹிம்சிஹி சொன்னா கொல்லாதே. ரெண்டாவது சொன்ன மாதிரி மா சொன்னா என்ன கொல்லுன்னு. இப்போ ஸ்வரம் மாறினா என்ன ஆகும்? அர்த்தம் மாறி போயிடும், மீனிங் மாறி போயிடும். ரொம்ப பவர்ஃபுல்லான லாங்குவேஜ் அது.
அதானது உச்சாரணத்துல ரொம்ப ஆச்சாரத்துல சுத்தியோட மனசை ஃபோக்கஸ்டா வச்சுண்டு இவன் ஸ்வரங்களை எல்லாம் நியமங்களை உச்சாரண நியமங்களை சுத்தமா வச்சுண்டு இவன் சொல்றானோ அது சொன்னா அது அப்படியே சத்தியமாயிடும். இது ஏதோ பிளைண்ட் பிலீஃப் கிடையாது, இது சயின்டிபிக்காவே அதை ப்ரூவ் பண்ணலாம். அப்புறமா பேசுறோம் அது. அப்ப இது சொன்னா ஸ்வரம் தப்பி சொன்னா அர்த்தம் மாறிவிடும். அர்த்தம் ரொம்ப விபரீதமாவே வந்துடும் சில சமயங்கள்ல. இப்போ நமக்கு சாதாரணமா ஒரு வார்த்தையை சொல்றேன், ஜெகத்குருன்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஜெகத்குரு இதுக்கு என்ன அர்த்தம்? நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஜெகத்குரு சங்கராச்சாரியர் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். ஜெகத்துக்கு எல்லாமே குரு, லோகத்துக்கு எல்லாமே குரு, லோகத்துக்கு எல்லாமே வழிகாட்டக்கூடியவர், லோகத்துக்கு எல்லாருக்குமே சமாதானத்தை கொடுக்கக்கூடியவர், லோகத்துக்கு எல்லாத்துக்குமே சாந்தியை கொடுக்கக்கூடியவர், அப்படிதானே அர்த்தம். ஆனா இந்த வார்த்தைக்கு எவனுக்கு லோகமெல்லாம் குருவா இருக்கோ அவன் அப்படின்னு அர்த்தம் உண்டு. லோகத்துக்கெல்லாம் குருன்னு முதல்ல சொன்னோம். ரெண்டாவது சொன்னது லோகத்தை எல்லாத்தையுமே, லோகத்துல இருக்கிற செடி கொடி பூச்சை நாய் காக்கா எல்லாத்தையுமே அவன் குருவா எவன் பார்க்கறானோ அவன் ஜெகத்குரு. லோகத்துக்கெல்லாம் குரு இல்ல, அவன் லோகத்தையே அவன் குருவா பார்க்கறான். லோகத்துல எல்லாத்தையுமே குருவா பார்க்கறான், லோகம் முழுசும் குருவா பார்க்கறான். அப்ப ஜெகத்குருங்கிற வார்த்தைக்கு ரெண்டு மீனிங் இருக்கு. இத வேதத்துல இந்த ரெண்டு மீனிங், ஒரு சரத்துல என்ன ஒரு மீனிங் தான் வரும், இன்னொரு சரத்துல என்ன இன்னொரு மீனிங் தான் வரும், அப்படி இருக்கு. அதுக்குன்னு ஒரு கதை உண்டு. கதையெல்லாம் கதை, ஆனா நமக்கு தெரியறதுக்கு விஷயமும் இருக்கு அதுக்குள்ள. இந்திரசத்ருன்னு ஒரு வார்த்தை. ஒருத்தன் இந்திரனை கொல்லக்கூடன அசுரன் உண்டாகட்டும் ஹோமம் பண்ண, உண்டாயி வளர்ந்தவன் பெருசாகட்டும் இந்திரசத்ரு வர்த்தஸ்வா ஹோமம் பண்ண. அவன் தேவாளுக்கு புரோகிதனா இருந்தான், அசுராளுக்கு பயாசுரா இருந்துட்டு அம்மாநாத்துக்காரர்கள்லாம் அசுராள். அதனால அவளுக்காக இந்திரனை கொல்லற ஒருத்தன் உண்டாகட்டும் வளரட்டும்னு சொல்லி ஹோமம் பண்ணினான். ஆனா ஸ்வரம் தப்பி போச்சு. இந்திரனை கொல்லக்கூடன உண்டாகட்டும்னு நினைச்சான். சொன்னது ஸ்வரம் ஆரம்பத்தினால இந்திரனால கொல்லப்படுறவன் உண்டாகட்டும் ஆயிடுத்து. அப்ப இந்திரசத்ருன்னு ஒரு வார்த்தைக்கு ஒரு ஸ்வரத்துல என்ன அர்த்தம்? கில்லர் ஆஃப் இந்திரா, அதுதான் அவன் விரும்பின. ஆனா ஸ்வரம் மாறினத்தினால என்ன ஆயிடுத்து? ஹூ இஸ் கில்டு பை இந்திரா, ஹூ வுட் பி கில்டு பை இந்திரா ஆயிடுத்து. இந்த சத்ருங்கிறதுக்கு நம்ம நினைச்சா கேட்டா நம்ம நினைப்போம் எனிமின்னு அர்த்தம் நினைப்போம், கிடையாது. கில்லர் அப்படி அர்த்தம், கொல்லப்பட்டவன் அர்த்தம், சாதயிதா. அப்போ இந்த இந்திரசத்ருங்கிற வார்த்தையில அவன் ஸ்வரம் மாறும் போனதுனால என்ன உண்டாச்சு? விருத்தராசுரன் உண்டானான், விருத்தரனை இந்திரன் கொன்னான். அவன் நினைச்சது விருத்தராசுரன் உண்டாயி இந்திரனை கொல்லணும்னு நினைச்சான். ஆனா உண்டானது என்னது? விருத்தரன் செத்து போயிட்டான், இந்திரன் கொன்னான். அப்ப ஸ்வரம் மாறினா அர்த்தம் மாறுங்கிறது இப்படி சொல்லி வச்சிருக்க. இது ஒரு சின்ன சின்ன உதாரணங்கள் சொல்றேன், நிறைய இருக்கு. இதுல நம்ம தெரிஞ்சு வேண்டின விஷயம் இப்போ சொல்லப்போட்டுதான் ரொம்ப பிரதானப்பட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன். ஆயிரத்தாண்டுகளா சகசிராப்தங்களா நம்ம பெரியவா இத ரொம்ப ரிகரஸா எப்படி இருக்கோ அப்படியே சொல்லி காப்பாத்தின்னு வந்திருக்கா. அழகா அந்த ஆதாரத்தையும் கட்டியா பிடிச்சுண்டு நியமங்களை தப்பாதைக்கு ரொம்ப ஜோரா அழகா சொல்லி வச்சிருக்கா. அத நம்ம அந்த வேதத்துங்கிட்ட இருக்கிற அபிமானத்தினால நம்மளும் வேதம் சொல்லணுமே நினைச்சுக்கிட்டு எதையாவது சொல்லி தாறுமாறா சொன்னா அது வேதம் ஆகாது. வேதமாகாது மாத்திரமல்ல, அதுக்கு அட்வான்ஸ் எஃபெக்ட் கொடுக்கிற ஒரு தன்மை கூட இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளத வேதத்தை ஆசைப்பட்டு ஏதோ தோന്നിன மாதிரி சொன்னா, தாறுமாறா சொன்னா நம்ம தப்பா சொல்றோம், நமக்கு தப்பு வரும்னு ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், இந்த பெரியவாளையெல்லாம் நம்ம பரிகாசம் பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப பிராணனை தியாகம் பண்ணி இந்த சிரமப்பட்டு வந்திருக்கா. அத நம்ம பரிகாசம், அவளோட சிரமத்தை பரிகாசம் பண்ற மாதிரி இருக்கும். அது ரொம்ப தப்பு. இது இன்னும் சில விஷயங்கள் சொல்லணும்.
அது அடுத்த வீடியோவில் சொல்றான்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் கூட அழகா சொல்லணும். இதுல ஒரு சின்ன விஷயத்தை கூட சொல்லி நிறுத்திக்கிறேன். வேதம்னா இந்த ஸ்வர உச்சாரண நியமங்களோட சொல்றது மாத்திரம் அல்ல, அது கேட்டுக்கிண்டு சொல்லணுமா. ஸ்ருதின்னு பேர் அதுக்கு. சொல்லறதல்ல, கேட்கறது தான் அது. அப்ப 4 பேரா 2 பேரா சொல்ற போது கூட சொல்றவன் என்னென்ன சொல்றான்னு கேட்டுண்டு அவனோட ஸ்வரத்துக்குள்ள நின்றுண்டு அவனுக்கு கீழே அவனோட இன்டியூன் வித் ஹிம் சொல்றதுக்கே நம்ம ஸ்ரத்தை இருக்கணும். நம்ம சொல்றது தெரியணும்னு. இப்ப எல்லாம் அரோகரையா தெரிஞ்சவாழலாம் சொல்ல ஆரம்பிச்சவாழலாம் என்ன செய்வா, நான் நன்னா சொல்றேன்னு சொல்லி, நான் அழகா சொல்லணும்னு சொல்லி அழுத்தமா சொல்லுவா. அது வேதம் ஆகாது. ஸ்ருதினாலே கேட்கணும். அந்த சம்பிரதாயத்தை இப்படி ரட்சணம் பண்ணிட்டு வந்தாலே அவளோட அந்த ஸ்ரத்தை, அவளோட அந்த வேதம், அந்த சப்தராசிட்டு உள்ள எல்லா ஆதரத்தோடையும் அதுக்குள்ள நம்ம சேர்ந்திருக்கணுமே, அதன் கீழே நம்ம இருக்கணுமே, அதும் கூட போறதுக்கு எனக்கு கழியணுமேன்னு வினயம் இருக்கணும். மற்றவா சொல்றத கேட்டுக்கிட்டு நம்மளோட டோனிங் டியூனிங் எல்லாம் பிச்சு வேவ் எல்லாமே ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையுமே குறைச்சுக்கிட்டு அவ கூட சேர்ந்துக்கிட்டு போறதுக்கு சொன்னா ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப ஜோரா இருக்கும். அது கூட சொல்லிட்டு ரிச்சூரோட பாரம்பரியம் எவ்வளவோ அதை ஒரு விஷயத்த சொல்லிட்டு நிறுத்திக்கிறேன். ரொம்ப அழகா இருக்கும். நச்சூர்ல காஷ்யப கோத்திரத்தை சேர்ந்தவர் வெங்கட சுப்பிரமணியன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். வெங்கட சுப்பிரமணிய சர்மா. அவர் தவறி காலம் அதிகம் ஆகலை. அவர் மகான். அவரை பத்தி அப்புறமா சொல்றோம். அவரோட பால்யத்துல அவரோட தாத்தாவை வருமா, அவரோட தாத்தா சொல்றது ஆதிநாராயண யஜ்வா, ஞான தீட்சிதரை சொல்லுவா. இவா 2 பேருமா ருத்ரம் கிரமம் சொல்லுவாளாம். 2 பேருமா ருத்ரம் கிரமம் சொல்லுவா. அந்த கிரமம் கட்சியா சொல்றத ஜலதரங்கம் வாசிக்கிற மாதிரி இருக்குமா, அப்படி சொல்லலாமா. ரொம்ப அழகா ஸ்ராவியமா சேர்ந்துண்டு ஒரே சரத்துல 10 பேர் சொன்னாலும் 12 பேர் சொன்னாலும் நல்லா அத்தியனம் பண்ணி இந்த நோக்கத்தோட இது ஸ்ருதி, இதை நான் கேட்கணும், பெரியவா சொல்றது கூட சேர்ந்து சொல்றதுக்கு எனக்கு கழியணுமேங்கிற ரொம்ப ஸ்ரத்தையோட போக்கஸ்டா சொல்றவா சொன்னா ஒரே சுரம் தான் கேட்க முடியும். அப்ப அந்த மணி தீட்சிதரும் ஞான தீட்சிதரும் இந்த வெங்கட சுப்பிரமணிய சர்மாவுக்கு மணின்னு கூப்பிடுவா. அவர் யாகம் ஒன்றும் பண்ணலையான தீட்சிதர் சொல்லுவா. அந்த ஃபேமிலியில பிறந்ததுனால அவர் காலிக்கட்ல இருந்தார், உபாத்தியாயம் பார்த்துட்டு இருந்தார். பெரிய மனுஷன், மகாத்மா. அவரை பத்தி அப்புறமா பேசுறோம். இவ 2 பேருமா சேர்ந்து இவரோட பால்யத்துல அவரும் தாத்தாவுமா சொல்றது ஜலதரங்கம் வாசிக்கிற மாதிரி இருக்குமா, இப்படிதான் சொல்லணும் அப்படின்னு இருக்கு. இன்னும் இந்த விஷயத்துல கொஞ்சம் கூட சொல்லலாம். இப்பவே நிறைய நாழியா எடுத்து இப்ப நிறுத்திக்கிறோம். ஓம் நமோ பிரம்மணே நமோ அஸ்த்வக்னயே நமः பிருथिव्यै நம ஓஷதீभ्यः நமோ வாச்சே நமோ வாசஸ்பதயே நமோ விஷ்ணவே ப்ருஹதே கரோமி. ஓம்